வீரப்பனை எப்படி பிடிங்க போய் நேரம் நின்று சுட்டுட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோரில் வச்சு வச்சு கொண்டுட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னாங்க, மோரில் வந்து மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க, குடிச்சிட்டு அந்த ஓடையில் போய் கை கழிட்டு வரும்னு போறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோரில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு திரும்பலாண்டா குடிச்சுட்டு இருக்காங்க. படம் கூட தோப்பு இருப்ப. இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டாரு சத்து குடிச்சே. 3 நாள் 2 நாள் கழிச்சு ஆடு வைக்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருங்க. ஆமா, ஆடு செத்து கிடக்குதுன்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பண்ற வெண்ணம் எங்க அங்க போய் அவரை எடுத்துட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏற்றிட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சுக்கு ஏமாத்தின காடி போயிடாங்க. வேடிக்கு போய் விஜயகுமார் மொட்டை அடிச்சாங்க அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் சத்தத்துக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய நீ மொட்டை அடிச்சிக்க. பொன்னவையாரா பொன்னவையாரா இன்னைக்கு சொல்ல மாட்டா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண்ண பண்ண சொன்னா பார்ப்போம். அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு என்ன நினைச்சாடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா